எப்படி நாம் அன்பான புத்தியுடையவர் ஆக முடியும்? ஓம் சாந்தி. நாம் அன்பான புத்தி ஆவதற்காக முதலில் எனது, உனது என்கின்ற விஷயங்களை விட வேண்டும். எவர் ஒருவர் என்னால் இவர் இல்லாமல் வாழ முடியாது, இவர் இல்லாமல் என்னால் செயல்பட முடியாது என்று இப்படி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்படி தந்தையின் மீது அன்பு வரும்? விநாசத்தின் காலமான இப்போது நாம் தந்தையின் மீது அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யாரும் நமக்கு உதவ வரமாட்டார்கள். தந்தை மட்டும்தான் நம்முடைய உதவிக்கு வருவார். ஆகையால் நாம் இந்த நேரத்தில் அன்பான புத்தி உடையவர்களாக ஆக வேண்டும். ஒரே சிவ தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும். அவருக்கு உடல் இல்லை. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்களே. உடல் உடல் உள்ளவர்கள், அதாவது தேகதாரிகள் அனைவரும் சகோதரர்களே. நாமோ தந்தையிடம் ஆஸ்தியை பெற வேண்டும். தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். தந்தையுடன் தான் அன்பாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.